ரிஷப ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ ராசி மேஷத்துக்கு அடுத்து இரண்டாவது ராசியாக வரக்கூடியது பெண் ராசி. இந்த ராசியின் சின்னம் பார்த்தோம்னா ஒரு மாடு. இதுதான் இதன் சின்னமாக கொடுத்துக்கப்பட்டுள்ளது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு ஜாலியாக இருப்பது, ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்பது, ஒரு லக்ஸுரியாக இருப்பது, பெயர் புகழ் அந்தஸ்து இருப்பது, நிறைய டிராவலிங்கில் இவர்களுக்கு ரொம்ப ஆசை, உணர்வுகள்னால ரொம்ப அப்படியே ஈர்க்கப்படுவது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்கள். திடீர் ஜாக்பாட் பெறக்கூடிய நபர்கள், பார்ப்பதற்கே ஓரளவு பளிச்சென்று இவர்கள் இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருப்பார்கள். அந்த ரிசர்வ்டு என்ன அப்படின்னா, நம்மளை அவர்களது வட்டத்துக்குள் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல் இவர்கள் நம்மை அவர்களது வட்டத்துக்குள் சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னா பூரணமாக நம்மை இவர்கள் நம்பி விடுவார்கள். இங்க சந்திரன் என்ற கிரகம் உச்ச